ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னாக்கா பலினோ வந்து பெட்ரோல் வண்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா பாருங்கள், வண்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செக் இன்ஜின் லைட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் லைட் வந்து எரியுது. நான் அங்கே வந்து லேப்டாப் அதை சிஸ்டம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த சிஸ்டம் போட்டு செக் பண்ணதில் ஏபிஎஸ் மோட்டர் கம்ப்ளைண்ட் காட்டிச்சு. அதனால் ஏபிஎஸ் மோட்டரை வந்து எப்படி கழட்டி மாட்டுறது நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து கழட்டிக்கலாம். பேட்டரியோட நெக்கு -R+ ரெண்டுத்தையுமே கழட்டிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பேட்டரியை வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒயரிங் இருக்கும் அந்த பேட்டரி கிளாம்பில், அந்த ஒயரிங்லாம் நீங்கள் கழட்டுருங்க. கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் மோட்ரு அந்த மோட்டரில் வந்து 6 ஓஸ் மொத்தமாக கனெக்ஷன் இருக்கும். 2 ஓஸ் டேங்க்லேருந்து வரும், 4 ஓஸ் செப்பரேட்டாக ஒரு வீலுக்கு ஒரு ஓஸ் போகும். அந்த 4 ஓஸை நீங்கள் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய ஓஸ் அந்த ரெண்டுத்தையுமே கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த சாக்கெட் இருக்குது, அந்த ஏபிஎஸ் மோட்டரோட சாக்கெட்டு. அதில் மேல் சைடில் லைட்டாக லாக் இருக்கும். அதாவது அந்த லாக்கை வந்து நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு அந்த கிளிப்பை வந்து நீங்கள் டவுன் பண்ணிங்கனாக்கா அந்த ஒயரிங் வந்து மொத்தமாக வெளியே வந்துடும். அப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து 2 போல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏபிஎஸ் மோட்டர் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டை வந்து நீங்கள் கழட்டிக்கங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் வரும். அந்த பேட்டரி ஷீல்டுக்கு பக்கத்துலேயே அந்த போல்டுங்க வந்து 2 போல்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துருங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லப்பர் புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த லப்பர் புஷ்ஷை நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த லப்பர் புஷ்ஷு இந்த கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸு அந்த இதில் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அந்த லப்பர் புஷ்ஷை வந்து நீங்கள் வந்து கழட்டிட்டு மறுபடியும் அதிலே மாட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த சாக்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் டவுன் பண்ணணும். ஃபுல் டவுன் பண்ணாதாக்கா அப்போ தான் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். லாக் ஓப்பன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். அதை இந்த மோட்டரை எடுத்து போட்டு நான் வந்து வேறு மோட்டர் செகண்ட்ஸில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அந்த மோட்டரை வந்து போடுறோம். பாருங்கள், இந்த லப்பர் புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லப்பர் புஷ்ஷு தான் மெயின். ஏன்னா அது போடலைன்னா சவுண்ட் வந்துடும் வண்டி ஸ்டார்ட் ஆனால். அந்த லப்பர் புஷ்ஷை அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த லப்பர் புஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏபிஎஸ் மாடல், அதாவது ஏபிஎஸ் மோட்டரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லாக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அதை வந்து நம்ம லாக் ஆகிடுச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து போல்டு போடணும். 2 12 சைஸ் போல்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த 4 ஓஸ் இருக்குது பாருங்கள், போல்டு நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஓஸுங்களெல்லாம் மாட்டி விட்டுருங்க. ஓஸை மாட்டினா தான் நம்மளுக்கு வந்து ஷேக் பண்ண முடியும். அந்த ஏபிஎஸ் மோட்டரை ஷேக் பண்ணி நம்ம அந்த ஓஸை வந்து மாட்டிக்கலாம். போல்டு போட்டாக்கா கஷ்டம். நான் வந்து ஓஸை போட்டு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போல்டெல்லாம் போட்டேன். அந்த போல்டை போட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் டைட் செக் பண்ணுறேன். 6 ஓஸையுமே நான் வந்து டைட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக நான் டைட் பண்ணிட்டேன். அந்த 12 சைஸ் போல்டு 2 டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரி உட்கார வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள், தெரியுதுங்களா, கீ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஏபிஎஸ் லைட் எரியல, செக் இன்ஜின் லைட் மட்டும் எரியுது. அதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு சிஸ்டம், அதாவது லேப்டாப் போட்டு அந்த செக் இன்ஜின் லைட்டை மட்டும் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டாக்கா அது வந்து அந்த லைட் வந்து மறுபடியும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கார் வச்சுருந்தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.